பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் இப்போது இருக்கிறதை காட்டிலும் 1000 மடங்கு எல்லாவற்றிலும் செழித்திருக்கவும் ஆசீர்வாதமாய் இருக்கவும் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. பிரியமானவர்களே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் எங்களுக்காகவும் எங்கள் ஊழியங்களுக்காகவும் பாரத்தோடு கூட ஜெபித்து கொள்ளுங்கள். கர்த்தர் வல்லமையாய் எடுத்து பயன்படுத்தும்படி ஒரு விசையாய் கூட எங்களுக்காக ஜெபியுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, ஆண்டவராகிய தேவன் நம்மளை எவ்விதமாய் நடத்துகிறார் என்று சொல்லி நாம் வேத புஸ்தகத்திலிருந்து ஒரு சத்திய வசனத்தை நாம் பார்ப்போம். தானியேலின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 35வது வசனம் இவனமாய் சொல்லுகிறது: பூமியின் குடிகள் எல்லாம் ஒன்றுமில்லை என்று எண்ணப்படுகிறார்கள். அவர் தமது சித்தத்தின்படியே வானத்தின் சேனையையும் பூமியின் குடிகளையும் நடத்துகிறார். அவருடைய கையை தடுத்து அவரை நோக்கி என்ன செய்கிறீர் என்று சொல்லத்தக்கவன் ஒருவனும் இல்லை என்றேன். அல்லேலூயா. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் வானத்தின் சேனையையும் பூமியின் குடிகளையும் நடத்துகிற தேவன். பிரைஸ் தி லார்ட். அவர் வானத்தின் நட்சத்திரங்களை என்ன கூடுமானால் எண்ணிப்பார் என்று ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொன்னார். அப்போ எண்ண முடியாத அளவுக்கு வானத்தின் சேனைகள் இருக்கிறது. அதே போல நம்முடைய பூமியிலே மனித இனம் ஒரு தோராயமாக தான் எண்ணிக்கை தெரியுமே ஒழிய எண்ணிக்கை கடங்காத ஜனங்கள் இங்கே இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவராகிய தேவன் வானத்தின் சேனைகளை நடத்துவது போல பூமியில் உள்ள ஒவ்வொரு குடிகளையும் தேவன் அருமையாக நடத்துகிறார். ஆம், தேவனுடைய நடத்துதல் என்பது அது வினோதமானது, ஆச்சரியமானது. சில நேரத்தில் அவருடைய வழிகள் உங்களுக்கு புரியாதது போல இருக்கும். ஏன் தேவன் இப்படியெல்லாம் அனுமதிக்கிறார்? ஏன் தேவன் அமைதியாக இருக்கிறார் என்று சொல்லி நீங்கள் ஒருவேளை ஆண்டுடைய சமூகத்தில் கேள்விகளை கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஆனால் தேவன் வானத்தின் சேனைகளையும் பூமியில் உள்ள குடிகளையும் நேர்த்தியாக அழகாக நடத்துகிற தேவன். பாருங்கள், வேத புஸ்தகத்திலே அருமையான யோசேப்பு என்ற ஒரு மனிதன் தன் தகப்பனார் இறுதி காலத்தை எட்டிய போது தன்னுடைய 2 பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கும்படி அங்கே கூட்டிக் கொண்டு வருகிறார். அப்பொழுது மூத்தவன் மேல் வைக்க வேண்டிய கரத்தை இளையவன் மேலே யாக்கோபு வைக்கிறதை நாம் பார்க்க முடியும். அப்பொழுது யோசேப்பு சொல்லுகிறார், அப்படி அல்ல தகப்பனே, இந்த கையை மூத்தவன் மேல்தான் வைக்க வேண்டும் என்று. ஆனால் யாக்கோபு சொல்லுகிறார், இல்லை மகனே, எனக்கு தெரியும், நான் தெரிந்துதான் இந்த கரங்களை இளையவன் மேலே இந்த கரத்தை வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ யோசேப்பு நினைத்தது நியாயமானவைகள், யாக்கோபு செய்தவைகளோ தேவனுடைய திட்டம். இன்னும் பாருங்கள், வேத புஸ்தகத்தில் அருமையான ஈசாக்குக்கு 2 பிள்ளைகள். ஒன்று ஏசா, இன்னொன்று யாக்கோபு. இந்த 2 பேரையும் நீங்கள் பார்க்கும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், ஏசாவை வெறுத்தேன், யாக்கோபை நான் நேசித்தேன் என்று சொல்லுகிறார். அப்போ ஒரே தகப்பனுடைய பிள்ளைகள், ஒரே வாக்குத்தத்தத்தின் குடும்பத்தில் உள்ள பிள்ளைகள், ஆண்டவர் ஒருவனை தள்ளி ஒருவனை ஏற்றுக்கொள்ளுகிறார். இதில் ஏதோ ஒரு அநியாயம் இருப்பது போல நமக்கு தோணும்.
ஆனால் தேவனுடைய வழி என்பது நாம் அறியாதவைகள், நாம் தெரியாதவைகள். ஆனால் தேவன் சரியாக நடத்துவார். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, ஒருவேளை தேவன் ஏன் என்னை என்னுடைய தொழில்களிலே, என்னுடைய வேலையிலே, என்னுடைய படிப்பிலே இவ்வளவு தாமதத்தை தேவன் ஏற்படுத்துகிறார்? எனக்கு என் கூட இருந்த, என்னோடு கூட இருந்த ஒவ்வொருவரும் எவ்வளவாக முன்னேறி போய்விட்டார்கள். ஆனால் தேவனே, ஏன் எனக்கு இவ்வளவு தாமதம்? ஏன் எனக்கு இது நடக்கிறது என்று சொல்லி நீங்க கேட்கலாம். அருமையான இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, ஆண்டவருடைய வழி வினோதமானது. ஆண்டவருடைய வழிகளை சில நேரத்தில் நம்மளால் புரிய முடியாது. ஆகவே நீங்கள் தேவனுடைய நடத்துதலுக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. தேவன் உங்களை நடத்துவாரானால், ஒருவேளை அது தாமதமானாலும் அது ஆசீர்வாதமானதாக முடிய வைக்க அவரால் முடியும். ஆகவே தேவனுடைய நடத்துதல் ஆச்சரியமானது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, ஆண்டவர் இந்த பூமியிலே எல்லோரையும் நடத்துகிறாரா என்று நாம் வேத புஸ்தகத்திலே பார்க்கும்போது, பூமியின் குடிகளை அவர் நடத்துகிறார், தம்முடைய பிள்ளைகளை விசேஷமாக நடத்துகிறார். ஆம், தம்முடைய பிள்ளைகள் மேலே அவருக்கு அவ்வளவு கரிசனைகள் உண்டு. எப்படி தம்முடைய பிள்ளைகளை அவர் நடத்துகிறார் என்று சொன்னால், அவருடைய அந்த பிள்ளைகளுடைய குடும்பத்திலே சில காரியங்களை அவர் பார்க்கிறார். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, கர்த்தர் உன்னை நடத்த வேண்டுமானால் நீ ஒரு 3 காரியங்களை உன்னுடைய குடும்பத்திலே, உங்க வாழ்க்கையிலே நீங்கள் நேராக்குங்கள் அல்லது சரி செய்யுங்கள். ஆண்டவர் உங்களை அதிசயமாய் நடத்துவார். 1, உங்கள் குடும்பத்தில் கர்த்தருடைய நாமம் அல்லது இயேசு கிறிஸ்துவினுடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். என்ன செய்தாலும், எந்த காரியத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் ஆண்டவருக்கு இந்த விஷயத்திலே மகிமை வருமா? ஆண்டவரை இந்த விஷயத்திலே கனம் பண்ண முடியுமா என்று சொல்லி நீங்கள் ஞானமாய் முடிவெடுக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். திருமண காரியமாய் இருக்கட்டும், அல்லது ஒரு வீடு கட்டுகிற காரியமாய் இருக்கட்டும், பிள்ளைகளுடைய படிப்பாக இருக்கட்டும், அந்த படிப்பு பிற்காலத்தில் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். அந்த படிப்பு அந்த பிள்ளைகளுடைய குடும்பத்தை கட்டுகிறதாக இருக்க வேண்டும். அந்த படிப்பு அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கர்த்தரை தேடுவதற்கு தடையில்லாமல் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு படிப்பை நீங்கள் தேர்வு செய்ய வேண்டும். பாருங்கள், குடும்பத்தில் அவருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். சங்கீதம் 72:17 சொல்லுகிறது, அவருடைய நாமம் என்றென்றைக்கும் இருக்கும். சூரியன் உள்ள மட்டும் அவருடைய நாமம் சந்தான பரம்பரையாய் நிலைத்திருக்கும். மனுஷர் அவருக்குள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். எல்லா ஜாதிகளும் அவரை பாக்கியமுடையவர் என்று வாழ்த்துவார்கள். இந்த சத்தத்தை கேட்டுக்கிட்டு இருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, நீ என்ன முடிவு எடுத்தாலும் அந்த முடிவில் கர்த்தர் மகிமைப்படுவாரா? ஒரு பில்டிங் கட்ட போறீங்க, இது ஆண்டவருக்கு மகிமையான ஒரு நாளாக இருக்க வேண்டும். இந்த வீடு ஆண்டவருக்கு மகிமையாக இருக்க வேண்டும். இந்த திருமண காரியத்திலே கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நீங்கள் தீர்மானம் பண்ணி நடந்து கொண்டால், கர்த்தருடைய நாமம் உங்கள் பிள்ளைகள் மூலமாக மகிமைப்படும். கர்த்தரும் உங்களை நடத்துவார். 1. 2வது காரியம் என்ன? உங்கள் குடும்பத்தில் அவருடைய கிருபையை நீங்கள் சார்ந்து கொள்ள வேண்டும். பாருங்கள், இன்றைக்கு மனுஷர்களுக்குள்ளே பணம் ஒரு கர்வத்தை ஏற்படுத்தி விடுகிறது. திறமையானது மற்றவர்களை மதிக்க விடாது. அதிகமாக படிக்கக்கூடிய நல்ல சிந்தனை உங்களுக்கு இருக்கும். நீங்கள் படிப்பை மட்டுமே நம்புவீர்கள். கர்த்தரை நீங்கள் நம்புவதற்கு இடம் கொடுக்க மாட்டீர்கள். ஒருவேளை நீங்கள் சயின்ஸை அதிகமாக நம்பலாம். சயின்ஸ் இப்படித்தானே சொல்லுகிறது.
இப்படி நடப்பதற்கு வாய்ப்பே இல்லை என்று நீங்கள் வாதாடலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ கிருபையை நம்ப வேண்டும். ஆம், தேவனுடைய கிருபைதான் ஒரு மனுஷனை உயர்த்தும். சங்கீதம் 100:5 சொல்லுகிறது, கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. ஆம், உங்கள் பிள்ளைகள் ஒருவேளை ஒழுங்கா படிப்பதற்கு ஞானமற்றவர்களாய் இருக்கலாம். நீங்கள் அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். ஜெபித்து அனுதினமும் கிருபையிலே கொடுக்க வேண்டும். உங்க பிள்ளைகளுடைய மார்க்குக்கும் படிப்புக்கும் உயர்ந்த இடத்திலே ஒரு நல்ல காலேஜில் படிப்பு கிடைப்பது கஷ்டம். அப்பொழுது நீங்கள் ஆண்டவர் தம்முடைய கிருபையினால் இதை வாய்க்க பண்ணுவார் என்று சொல்லி அவருடைய கிருபையை சார்ந்து கொள்ள வேண்டும். திறமையை அல்ல, பணத்தை அல்ல, செல்வாக்கை அல்ல. தேவனே நீர் காரியத்தை வாய்க்க பண்ணும் என்று சொல்லும் போது ஆண்டவர் அவருடைய கிருபையை உங்களுக்கு தருவார். அவருடைய நடத்துதலை நீங்கள் உணர முடியும். பாருங்கள், சங்கீதம் 103:17, கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும், அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதியாய் என்றென்றைக்கும் உள்ளது. பார்த்தீங்களா? கிருபை யாருக்கு? அவருக்கு பயந்தவர்களுக்கு. ஆகவே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தம்பி, தங்கச்சி, அருமையான தாயே, சகோதரனே, கர்த்தருக்கு பயந்து கிருபைகளை அதிகமாக பெற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது கர்த்தர் உங்களை நடத்துவார். மூன்றாவது காரியம் என்ன? வேதம் சொல்லுகிறது, குடும்பத்திலே கர்த்தருக்கேற்ற உண்மை. ஆம், இன்றைக்கு நீங்கள் ஒரு பெரிய தொழிலை செய்யலாம், அதில் உண்மை இருக்க வேண்டும். நீங்கள் ஒரு பெரிய படிப்பு படித்து மெத்த மேதாவியாக இருந்தாலும் உங்களுக்குள்ளே ஒன்று இருக்க வேண்டும், ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கணும். நீங்கள் பணம் உள்ளவர்களோ, பதவி படைத்தவர்களோ, அதிகாரம் உடையவர்களோ, முதலாவது உங்கள் உள்ளம் சொல்ல வேண்டும், நீ ஆண்டவருக்கு உண்மையாயிரு. ஆம், தேவன் தம்முடைய பிள்ளைகளிடத்திலே அவர் உண்மையை எதிர்பார்க்கிறார். இந்த சத்தத்தை கேட்டுக்கிட்டு இருக்கிற தேவ பிள்ளையே, நீங்கள் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு வெகு நாளாயிருக்கலாம். ஆண்டவர் என்னோடு கூட பேசவில்லையே, ஆண்டவருடைய தொடுதலை நான் உணரவில்லையே, ஆண்டவர் என்னை கைவிட்டு விட்டாரோ என்று நீங்கள் புலம்பிக் கொண்டிருக்கலாம். ஆண்டவர் உங்களோடு கூட பேச வேண்டுமானால், உங்களை தொட வேண்டுமானால், உங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமானால், நீங்கள் கர்த்தருக்கு உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். பாருங்கள், சங்கீதம் 117:2 சொல்லுகிறது, அவர் நம்மேல் வைத்த கிருபை பெரியது, கர்த்தரின் உண்மை என்றென்றைக்கும் உள்ளது. அல்லேலூயா. பார்த்தீங்களா? எல்லாம் ஒளிஞ்சு போகும். ஒரு குடும்பத்தை விட்டு உறவுகள் கூட ஒளிந்து போகும். பிள்ளைகள் கூட படித்து திருமணமாகி குடும்பத்தை விட்டு வெகு தொலைவுக்கு போய்விடுவார்கள். ஆனால் கர்த்தருக்கு உண்மையாயிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் மேலே அவருடைய உண்மை வீட்டுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும். அந்த நீதி, ஆண்டவருக்கு அடுத்த உண்மை வீட்டுக்குள்ளே இருந்து அவர்களை அழகா வழி நடத்திக்கிட்டு இருக்கும். ஆகவே நிலைத்திருக்கிற, உங்களோடு கூட இருக்கிற கர்த்தருக்கு பிரியமான அந்த உண்மையை நீங்களும் கொண்டிருங்கள், உங்கள் பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுங்கள். அப்பொழுது நமக்கு பின்பும் நம்முடைய பிள்ளைகளை அழகாய் கர்த்தர் வழி நடத்துவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், சங்கீதம் 146:6 சொல்லுகிறது, அவர் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளுள்ள யாவையும் உண்டாக்கினவர், அவர் என்றென்றைக்கும் உண்மையை காக்கிறவர். பார்த்தீங்களா? உண்மையாய் இருக்கிறவர்களை அவர் பாதுகாக்கிறார். உண்மையாய் இருக்கிற குடும்பம் என்றைக்கும் வாழும். ஆகவே நீங்கள் உங்கள் குடும்பத்திலே உண்மையை எந்த காரியத்திலும், ஆவிக்குரிய விஷயத்திலே, தொழில்களிலே, பண பரிமாற்றத்திலே, உறவுகளிலே, மற்ற எந்த விஷயமானாலும் உண்மையை காத்து கொள்ளுங்கள். அப்பொழுது வானத்தின் நட்சத்திரங்களை நடத்துகிற தேவன், வானத்தின் சேனைகளை எல்லாம் நடத்துகிற தேவன் உங்களையும் நடத்துவார். உங்களையும் கர்த்தர் உயர்த்துவார். நீங்க நினைக்கலாம், நான் சின்ன ஆளு,
என்னிடத்துல பணம் இல்லை, படிப்பு ஒன்றுத்துக்கு உதவாது, நான் என்ன பண்ணட்டும், நான் உயர்த்தப்படுவதற்கு வாய்ப்பே இல்லை என்று நீங்கள் புலம்பிக் கொண்டிருக்கலாம். அதுவல்ல, ஆண்டவரால் ஒருவனை உயர்த்தவும் முடியும், கர்த்தரால் ஒருவனை தாழ்த்தவும் முடியும். ஆகவே இன்றைக்கே சகோதரனே உங்களை ஒப்பு கொடுங்க, இன்றைக்கே சகோதரி உங்களை ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் உங்கள் திறமைகளை வைத்து அவர் உயர்த்த மாட்டார். உங்களுக்கு இருக்கிற அந்த உண்மை, உங்களுக்குள் இருக்கிற அந்த கிருபை, உங்க குடும்பத்துக்குள் இருக்கிற அவருடைய நாமம், இவைகளை கொண்டு கர்த்தர் நடத்தி உங்களை உயர்த்துவார். இப்பொழுது கூட நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். இந்த வார்த்தையை நீங்கள் விசுவாசித்தால் ஆண்டவர் என்னை நடத்துவார், என்னை உயர்த்துவார் என்று நீங்கள் விசுவாசித்தால் என்னோடு கூட நீங்கள் ஜெபியுங்கள். நிச்சயமாக ஒரு பெரிய மாறுதலை காண்பீர்கள். ஜெபிப்போம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, கர்த்தர் நடத்துவார் என்கிற ஆண்டவரே அருமையான தேவ வார்த்தையை உங்க பிள்ளைகள் கேட்க, காதுகள் கேட்க நீர் கொடுத்தமைக்காக நன்றி. உங்க பிள்ளைகள் எந்தெந்த விஷயத்துல வழி நடத்துதல்கள் இல்லாம இருக்கிறாங்களோ அந்தந்த காரியத்துல ஒரு வழி நடத்துதல் அவர்களுக்கு உண்டாகட்டும். தகப்பனே, தாயை விட, தகப்பனை விட, எங்களுக்கு மேலாக இருக்கிற பெரிய மனுஷர்களை விட நீர் நடத்துகிற வழி, நீர் போதிக்கிற வழி ரொம்ப அருமையானதப்பா. அந்த வழியில இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நடத்துவீராக. நடத்தி அவர்களை ஆசீர்வதியும். உங்க கரத்துல தாழ்த்துகிறேன். கர்த்தாவே, பெரிய காரியத்தை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.